வணக்கம். சைரஸா யூடியூப் மற்றும் ரஞ்சித் டீம்ஸ் இணைந்து நடத்தும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. தற்போது பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி 2021 நிலவரத்தை பார்க்கலாம். பூந்தமல்லியை பொறுத்தவரை அதிமுக மிகவும் கம்மியான தேர்தலிலே வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் திமுக 7-8 முறை திமுகவும் அதன் கூட்டணிகளும் இந்த தொகுதியில் வெற்றியை தனதாக்கி கொண்டுள்ளன. திமுக 8 முறையும் அதிமுக 2 முறை மட்டுமே இங்கு தேர்தலில் வென்றுள்ளது. இங்கு கிருஷ்ணசாமி என்பவர் கிட்டத்தட்ட 3 முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தொகுதியில் அவர் மிகவும் செல்வாக்கு மிக்கவர். இந்த 2026லும் அவருக்கு சாதகமான சூழலே இருக்கின்றது. கடந்த தேர்தலில் கிருஷ்ணசாமி அவர்கள் 57.34% வாக்குகளை வென்று அதே தொகுதியில் அவர் சட்டமன்ற அவை உறுப்பினராக உள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட எக்ஸ் ராஜமன்னார் அவர்களும் 2வது இடத்தில் 21.26% வாக்குகளை பெற்று 55,468 வாக்குகளை பெற்றுள்ளார். நாம் தமிழரை கட்சியை சார்ந்த மணிமேகலை 29,871 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 11.45 வாக்குகளை பெற்றுள்ளார். 4வதாக மணிமேகலை மானிமா கட்சியில் போட்டியிட்டு 4.5% வாக்குகளை பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் 3வது இடத்தில் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி தனது வாக்கு சதவீதத்தை அதிகரித்துள்ளது. நோட்டோ 2,871 வாக்குகளை பெற்றுள்ளது, 1.10% இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,32,331. அதில் ஆண் வாக்காளர்கள் 1,64,031, பெண் வாக்காளர்கள் 1,68,300. மொத்த வாக்குகள், அதாவது 2021 தேர்தலில் பதிவான வாக்குகள் 2,60,869. நோட்டோ பெற்ற வாக்குகள் 2,867. தற்போது பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியின் 2026 தேர்தல் கணிப்புகள், மக்களிடமிருந்து பெறப்பட்ட கணிப்புகளை இதோ உங்களுக்காக. இந்த முறையும் திமுகவிற்கே அதிக வாய்ப்புகள் உள்ளது. கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இந்த தொகுதியில் செல்வாக்கு இன்னும் குறையவில்லை. கிட்டத்தட்ட 31% கருத்து கணிப்பின்படி அவரே முன்னிலையில் உள்ளார். அதிமுக 3வது இடத்தில், அதாவது 25% வாக்குகளை பெற்றுள்ளது. 2வது இடத்தில் இளைய தளபதியின் விஜய் அவர்களின் தவாக 26% வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளது. அதாவது மிகவும் பெரிய கட்சியான அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தில் உள்ளது. நாம் தமிழர் கட்சி 12% வாக்குகளுடன் 3ஆம் இடத்தில் உள்ளது. மற்றும் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்று 6% மக்கள் அவர்களுடைய கருத்தை தெரிவித்துள்ளார்கள். மீண்டும் அடுத்த தொகுதியை மற்றொரு வீடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்க இருக்கின்றோம். தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்யுங்கள் மற்றும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.